வேண்டுகோள் தாங்கள் சிரத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவமடைந்தவர் மற்றொருவருக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவர். மற்றொருவருக்கு மாலையிட்ட பெண் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தர்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனசில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவர் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாக இருப்பதா? அவன் பலரை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அபிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏறாள். அதைவிட ஆணவம் ஏறாள். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மன்றால் வெல்லுகிறேன். எதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய்? இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்ற அளவுக்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். ஒரு பெண்ணுக்கு சொந்த வீடு சாஸ்திரமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொன்ன மீறி தந்தையை காண செல்லுகிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது. வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாகம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களே. இறைவா, பிரபு, பரப்புகளே. எங்க வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். பெண்புத்தி பின்புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் அனைத்து மறந்து அறியாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? யார் நீ? நான் யாரும் உதை கூடவா மறந்து விட்டீர்கள்? நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. உங்களையே சதம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாயுப்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பறவை எதிரி தத்தனின் மகள் தாத்தாயினி தான் இப்போது வந்திருக்கிறார். இல்லை, இல்லை,